கம்பெனி தானே பண்றோம் நம்ம இல்ல மூவ் ஆகுறது காம்ப்ரமைஸ் நம்ம தான் ஆகணும் கிளியரா இவரு சார் எப்படி ஸ்டார்டிங் வந்து சொல்றேன் அடிச்சு இப்போ அடிபட்டதுன்ற ஒன்று நம்ம இது நம்ம இதில் ஒரு மெமோ போட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பஸ்ஸு டிபார்ச்சர் ஆயிடுச்சு 9:15 9:45 வரைக்கும் வெயிட் பண்ணி போய் நாங்கள் ஆஃபீஸில் போயிட்டு பார்த்தோம். பஸ் வரல, பஸ்ஸு பஞ்சர்னு சொன்னாங்க. 10:45 தான் பஸ் வந்துச்சு. 10:45 பஸ் வந்தப்போ ஏங்க இவ்வளோ லேட்டு அப்படின்னு சொல்லி நான் கேட்கும்போது வண்டி நிற்குது, நீ ஏறினா ஏறாட்டி போன்ற மாதிரி ஒரு மாதிரி பேசுனாங்க. சரி வேறு வழி இல்லை, எல்லாத்துட்டையும் அதான் சொன்னார், இன்க்ளூடிங் ஃபீமேல்ஸ். நாங்கள் வண்டி ஏறிட்டு அந்த சரவணம்பட்டியா ஏதோ ஒரு ஊர் அங்கே போகும்போது என்ன ஆச்சுனாக்க உள்ளுக்குள்ள இதுலேருந்து ஏசிலேருந்து ஒரு மாதிரியாக ஸ்மோக் வந்துச்சு. உடனே சொன்னோம், உடனே ஆஃப் பண்ணிட்டாங்க. அங்கே வந்து ஒரு 20 நிமிஷமாக அங்கே நிறுத்தினாங்க. 20 மினிட்ஸ் அங்கே நிறுத்திட்டு எல்லாருமே ஃப்ரஸ்ட்ரேஷன். எல்லாருமே நாளைக்கு நாங்கள் எல்லாமே ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம், நாளைக்கு லீவ், ஒரே நாள் தான் லீவ். என்னங்க இந்த மாதிரி நடக்குது, இவ்வளோ நேரம் லேட்டாக வந்து இந்த மாதிரி இருக்கேன்னு சொல்லி கேட்டோம். சரி நீங்கள் வண்டியை நீங்கள் வந்து கேபின் ஆஃபீஸ்க்கே விடுங்க, இந்த வண்டியில் எங்களால் ஜேர்னி பண்ண முடியாது, ஏன்னா சேஃப்டி இல்லை சார். அது ஒரு மாதிரியா கேஸ் மாதிரி வந்துச்சு, ப்ரீத் பண்ண முடியல உள்ள. அப்புறம் நாங்கள் இங்கே கொண்டு வரதுக்கு இங்கே வந்து பார்க்கறதுக்குள்ளார ஷட்டர் மூடி இருந்துச்சு. இங்கே வரதுக்குள்ளார ஒருத்தர் இந்த வழியாக நடந்து வந்தார். அவர் அங்கிருந்து வரும்போதே ஒரு மாதிரியா அவரே அந்த பஸ் எடுத்துட்டு வந்தார். அவர் வரும்போது அவரே டிரைவர் தான், டிரைவர் இல்லை, அவர் தான் எடுத்து வந்தார். வரும்போது அவர் என்ன பண்ணாருன்னா ஒரு மாதிரியா வந்துட்டு வண்டி அங்கே நிற்குது, ஏறுறீங்களா இல்லையா அப்படின்னு. ஏங்க ஏற்கனவே இந்த மாதிரி ஆயிருக்கு. நான் கேட்டேன், ஏங்க இந்த மாதிரி ஏற்கனவே நான் ஃப்ரண்ட்ல இருந்ததுனால நான் கேட்டேன், ஏங்க ஏற்கனவே இந்த மாதிரி ஆயிருக்கு, ஏறும்போது நீங்கள் ஒரு மாதிரி வாங்க பேசுறீங்க, நாங்கள் ஒன்றும் சும்மா வரல, எல்லாம் பே பண்ணிட்டு தான் வந்திருக்கோம், ஏன் இப்போ இந்த மாதிரி நடக்குது. ஒரு அந்த வண்டியை பார்த்து அதுவும் எங்களுக்கு கரெக்டாக படல, எங்களுக்கு ஏன் இந்த மாதிரி பண்ணீங்கன்னு சொல்லி பேசும்போது நீ யார், நீ என்ன அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரியா பேசிட்டு என்னை தள்ளி விட்டுட்டு இது பண்ணாரு. எப்படி எல்லாருமே பேசினது அவர் என்ன சொன்னாரு, அங்க கூட ஒரு டிரைவர் ஒருத்தர் தண்ணி வச்சிருந்தாரு. என்ன பண்ணாரு, அவனை மட்டும் தனியா தூக்கிட்டு வா, எப்படி ஊருக்கு போயிடுவான், இப்படி வராரு. யாருக்குள்ள சொல்றதோ சொல்லியோ எவன் வந்து உன்னை பாக்குறான்னு பாத்து நீங்க எப்படி வண்டி எடுத்துவீங்கன்னு பாக்கலாம். ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் இல்ல சார். இது இந்த மாதிரி பப்ளிக் கிட்ட ஒரு பாசஞ்சர் கிட்ட அரகன்ட் பிஹேவியர் ஓரமா தள்ளிட்டு போறாரு. என்ன வாடிச்சவர் நீங்க போட்டோ எடுத்து எல்லாருக்கும் தெரியும் சார். எங்க வேணா போ, எவன் என்ன பண்ணிடுறான் பாத்துக்கலாம். உங்களுக்கே தெரியும் கேட்டோம் 10 நிமிஷம், 9:45 கேட்டோம் 10 நிமிஷம், 10:45 வந்தது. என்னங்க சார், உங்களுக்கு தான் பஸ் வந்துச்சு, காலையில் ஒன்று சொல்ல முடியும், போய் ஏறிக்கணும். நாங்கள் ஏறிக்கணும் சரிங்களா. டிரைவருக்கு வந்து இவங்களுக்கே டிரைவர் கிட்ட நம்பர் கிடையாது, கேபிஎன்கே டிரைவர் பிடிச்சிருக்கோம். பின்னாடி போயிட்டா போல சார், அவர் உங்களை பார்த்துட்டு பின்னாடி போயிட்டாரு. பரவாயில்ல வந்து தெரியும். அது போக நீங்க தான் முன்னாடி வந்து சொல்லணும். இன்னொன்னு வருண் கூட்டிட்டு ஓடிட்டாங்க. வண்டி நின்ன உடனே சார் 9:15 வண்டியை 10:45 எடுக்கிறீங்க. 10:45 எடுத்து இப்போ வழியில வண்டி நிக்குது. நாளைக்கு இருக்கிறது ஒரு
நாள் நாங்கள் எல்லாருமே வாழ்க்கை ஃபுல்லாக சுற்றுற வேலை எங்களுக்கு இருக்க ஒரு சண்டே கூட ஃபேமிலியோட இருக்க முடியும்னா 2 மணி நேரம் லேட் ஆனால் என்னங்க நீங்கள் டிபார்ச்சர் டைமில் நாங்கள் டிபார்ச்சர் பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு அப்படின்னாங்க. எப்படிங்க பண்ணுவீங்கன்னா பைத்தியக்காரனா நாங்கள்லாம் கேட்டுன்னு இருக்காங்க. ஏய் என்னடா ஓவராக பேசின்னு இருக்க போனை விட கேனை புண்டு அப்படின்ற ஒரு வார்த்தை ஃபர்ஸ்ட் அப்யூஸ் வார்த்தை. சார் கவர்மெண்ட் வண்டியில் போகாமல் ஒரு டீசெண்டாக போகணுன்றதுக்காக ஹை காஸ்ட் கொடுத்து வரோம். அப்போ என்ன சார் மரியாதை வார்த்தை யூஸ் பண்ணலாம். இவருக்கு எல்லாம் தெரியுது, அமைதியா நின்றுட்டு இருக்காரு பாருங்க. தயவுசெய்து வாங்க சார், தயவுசெய்து வாங்க சார், வாங்க சார் முன்னாடி வாங்க சார். பிரஸ் தயவுசெய்து வாங்க சார், தயவுசெய்து வாங்க. சென்னை போற வரைக்கும் எங்களுக்கு எதனா ஒன்று சொல்லுங்க சார். வழியை தூக்கிட்டு வாங்க சொல்றாங்க. எங்க யாரப்பா ஏங்க அந்த 2 குடிகாரங்க வரணும். வெளியில போனா பிரச்சனை பேசஞ்சர் 2 குடிகாரங்க வரணும். எங்க 2 பேர் இங்க வரணும் சார். வாங்க நான் பிரஸ் வந்துட்டாங்கல்ல சாருங்க இருக்காங்க, அவங்களும் பார்ப்பாங்க. நீங்க தான் போக சொன்னீங்க, ஒரு டைம் வந்துட்டு போறாங்க சார். நீங்க தான் போங்க போங்க சார். அவர் பேசஞ்சரை ஃபீல் பண்ணி பாருங்க சார். என்ன ஃபீல் பண்ணுங்க சார்? சார் ஒரே ஒரு வார்த்தை சார். அவங்க என்ன சொல்றாங்க, சென்னைக்கு எப்படி போனா தூக்குறாங்க. சென்னை போயிட்டு அங்க இருந்து வருவாங்க. நிர்வாக ஆளை கூட்டியா கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணுங்க சார். கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணுங்க. we need the case to be registered. அவ்வளவுதான். சென்னை போய் இருங்க அவர் வரணும். உங்களுக்கு வேடிக்கை பாத்தீங்க தூக்குறானவா வரணும். எனக்கு தூக்குறானாரு. இல்ல ஒரே நிமிஷம் தப்பு பண்ணவன் என்ன அவர் சொல்லும்போது சார், அவர் சொல்லும்போது நீங்க வேடிக்கை பாத்தீங்களா? அடையாளம் தெரியும், எல்லாருக்கும் தெரியும் சார், எல்லாருக்கும் தெரியும். அவர் இவர்தான் ஸ்கிரிப்ட் பண்றாருன்னு எல்லாருக்கும் தெரியும். யார் அப்படி பண்றீங்க? உங்ககிட்ட வந்து அப்படி நடந்துட்டாங்களா அவங்க? அவர் தெரியும் சார், அவர் தெரியும் சார். இப்பதான் சார் அனுப்பிச்சு சார், அவர் தான் சேஃப் கார்ட் பண்ணிருக்காரு. அவர் தெரியும் அவர் எங்க இருக்காரு. டெஃபினட் அதுல தூக்குறான்றாங்க. இப்போ நாங்க சென்னை போய் எங்களுக்கு நம்பிக்கை இல்ல. ஈரோட்ல போய் வந்து அடிச்சாங்கன்னா என்ன செய்ய முடியும்? ஈரோட்ல அடிச்சாங்க. we need the complaint to be registered. எங்களுக்கு போறது நம்பிக்கை இல்ல சார். எங்களுக்கு கம்ப்ளைன்ட் வண்டி எடுத்துட்டு வாங்க. ஈரோடு தாண்டி இருக்கான்னு சொல்றாப்ல சார். ஏய் எடுத்துறாயா பப்ளிக் 3 மணி நேரம் நிக்க வச்சிருக்கா. அப்ப என்ன ரெஸ்பான்ஸ் கேட்க போறீங்க? அதாவது இது என்ன அந்த வண்டியில போறீங்களா என்ன? ஏய் அந்த வண்டியில போறீங்க, ரெஸ்பான்ஸ் ஃபிக்ஸ் பண்றேன். ஃபைன் சார். பண கம்ப்ளைன்ட் எடுத்துக்கோங்க. எங்க உயிருக்கு எங்களுக்கு பயமா இருக்கு சார். சார் இவ்வளவு பெரிய இஷ்யூ ஆயிருக்கு. இது கம்ப்ளைன்ட் வேணும் சார். கம்ப்ளைன்ட் தட் ஷோஸ் கம் ஹியர் லாஸ்ட் சாரி சார். போயிட்டு வந்து கொடுத்தாலும் சரி. இப்போ எழுதி கொடுங்க. ஏய் ஒயிட் பேப்பர் எடுங்க. எடுங்க ஒயிட் பேப்பர் எடுங்க. எல்லாரும் அந்த பர்சன் வந்து யாரு கேட்கணும் சார்? எல்லாரும் வராம போய் சப்போர்ட் பண்ணுங்க. வாட்டி விடுங்க சார். சொன்னவங்க என்ன சொன்னவங்க நாளை காணோம் சார். வந்து முன்னாடி நின்னு காமிங்க சார். போட்டோ எடு எடுத்து காமின்றாரு. வீடியோ இருக்கு வேணா தரணும் சார். ப்ரூஃப் தான். வீடியோ எடுக்க மாட்டீங்க. ரைட். தேங்க் யூ.